ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் தக்காளி ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குறைஞ்சது 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்குமே நம்ம பார்த்திங்கன்னா இதை ஸ்டோர் பண்ணி சாப்பிட முடியும். ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணுற வகையில் தான் இன்றைக்கி நம்ம தக்காளி ஊறுகாய் செய்ய போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளியோட விலை கொஞ்சம் குறைஞ்சிட்டே வரதுனால இந்த டைமில் நம்ம ஊறுகாய் செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா பொருளையும் அளவு சொல்லி நம்ம செஞ்சுருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணக்கூடிய அளவுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். வாங்க இப்போ தக்காளி ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 2 கிலோ தக்காளியை வச்சு ஊறுகாய் செய்ய போகிறேன். தக்காளி நல்லா இந்த மாதிரி பழமாக பழுத்து இருக்கணும், கலரும் நல்லா இந்த மாதிரி ரெட்டாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. முதல்ல தக்காளியை தண்ணியில் நல்லா கழுவிட்டு ஒரு காட்டன் துணி போட்டு கொஞ்சம் கூட ஈரமே இல்லாத மாதிரி நல்லா தொடச்சி எடுத்து வச்சுக்கணும். இப்போ நான் அந்த மாதிரி தான் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல தக்காளியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். தக்காளியை கட் பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா இந்த காம்பு பகுதியை கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணணும். அதாவது இந்த சைஸுக்கு நீங்கள் தக்காளியை கட் பண்ணிக்கோங்க, ரொம்ப பொடியாகவும் இருக்க தேவையில்லை. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா பாருங்கள், இந்த காம்பு பகுதியும் நான் கட் பண்ணி தனியாக எடுத்துட்டேன். எப்போவுமே சமையலுக்கு கூட நம்ம பயன்படுத்தும் போது இந்த தக்காளியோட காம்பை சேர்த்து கட் பண்ணி யூஸ் பண்ணக்கூடாது. எப்போவுமே அதை கட் பண்ணி எடுத்துடணும். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு பாத்திரம் வச்சுட்டு பாத்திரத்தில் கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாத மாதிரி நல்லா பாத்திரம் காஞ்சதுக்கப்புறமா ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் லைட்டாக சூடேறினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த தக்காளியை சேர்த்துடுறேன். ஸ்டவ்வை ஃபுல்லாக வச்சுட்டே நம்ம குக் பண்ணிக்கலாம். அப்பப்போ கரண்டியை வச்சு கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். அப்போ தான் தக்காளி நல்லா சீக்கிரமாக வெந்து வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி கொஞ்சம் பாதி அளவுக்கு வெந்து வந்துருச்சு. இந்த அளவுக்கு தக்காளி கொஞ்சம் பாதி அளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறமா புளி இது கூட சேர்த்துக்க போகிறேன். மொத்தமாக 200 கிராம் புளி நான் எடுத்திருக்கேன். புளியை கடையில் வாங்கிட்டு அப்படியே நீங்கள் இதில் சேர்த்துறாதீங்க. கொஞ்சம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக பிச்சு உள்ளே இருக்கிற நாரெல்லாம் எடுத்துட்டு நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா புளியை சேர்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு புளியில் இருக்கக்கூடிய நாரை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் பயன்படுத்தும் போது ஊறுகாய் நல்லாயிருக்கும். புளி தக்காளி ரெண்டுமே பார்த்திங்கன்னா இப்போ நல்லா வெந்து கொஞ்சம் நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு தக்காளியும் புளியும் நல்லா வெந்து நல்லா மசிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி தக்காளி புளி நல்லா வெந்து குழஞ்சி வர வரைக்கும் நம்ம குக் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சூடு ஆற வச்சுக்கலாம். தக்காளியும் புளியும் நல்லா சூடு ஆறினதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு நம்ம அரைக்கணும். அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், நல்லா சூடு ஆறணும். அதுக்குள்ளே நம்ம மற்ற பொருட்கள் எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு பேன் வச்சுட்டு இந்த பேனில் 20 கிராம் கடுகு சேர்த்துக்கிறேன். 20 கிராம் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் லைட்டாக கலர் மாறி வர வரைக்கும் நம்ம வறுத்தெடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கடுகு வெந்தயம் ரெண்டும் ஓரளவுக்கு நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். வெந்தயம் கடுகு நல்லா சூடு ஆறினதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக இந்த மாதிரி பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். திரும்பவும் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு 100 கிராம் பூண்டு சேர்த்துட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் பூண்டை பார்த்திங்கன்னா முழுசாகவும் ஊறுகாயில் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா தக்காளி அரைக்கும்போது பூண்டை தக்காளியோடு சேர்த்தும் அரைச்சி எடுத்துக்கலாம். ஆனால் நான் பார்த்திங்கன்னா இப்போது கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி சேர்க்க போகிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும், கரெக்டாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் ரெடி பண்ணுறதுக்குள்ளே தக்காளியும் நல்லா சூடு ஆறி வந்துருச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு இந்த மிக்ஸி ஜாரில் ரெடி பண்ணியிருக்கிற இந்த புளி தக்காளியை சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா உப்பையும் சேர்த்து அரைச்சிக்க போகிறேன். நான் பார்த்திங்கன்னா கல் உப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் முதல்ல 150 கிராம் உப்பு சேர்த்துக்கோங்க. ஊறுகாய் நம்ம நல்லா குக் பண்ணும் பொழுது டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தெரியும் உப்பு கம்மியாக இருக்கா இல்லை அதிகமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 50 கிராம் அளவுக்கு எக்ஸ்ட்ரா உப்பு சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை 150 கிராம் உப்பே கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் விட்டுடலாம். 2 கிலோ தக்காளிக்கு உப்போட அளவு பார்த்திங்கன்னா 150 கிராம்லேருந்து 200 கிராம் அளவுக்கு மாறுபடும். நம்ம பயன்படுத்துகிற உப்பை பொறுத்து அளவு கொஞ்சம் மாறுபடும். அதை நீங்கள் 150 கிராம் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணால் சேர்த்துக்கலாம் பத்தலைன்னா. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி நைஸாக நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். நல்லா கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க, பெரிய கடாயாக எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடேறினதுக்கப்புறமா நல்லெண்ணெய் சேர்த்துக்க போகிறேன். ஊறுகாய்க்கு பார்த்திங்கன்னா எப்போவுமே நல்லெண்ணெயில் செய்யும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். மொத்தமாக நான் பார்த்திங்கன்னா இப்போது 400 ml நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு
கூடவே அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற இந்த பூண்டையும் சேர்த்துட்டு எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். பூண்டில் இருக்கிற ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா எண்ணெயில் குறைஞ்சது ஒரு 2லிருந்து 3 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா வதக்கணும். பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அரைச்சி வச்சுருக்கிற இந்த தக்காளி விழுதை சேர்த்துட்டு நல்லா கை விடாமல் கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 4-5 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறமா இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்க்கணும். நான் பார்த்தீங்கன்னா 150 கிராம் வெறும் மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். இந்த மிளகாய் தூள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே காரமாக இருக்கும் வெறும் மிளகாய் தூள் அப்படிங்கிறதுனால. அதனால் 150 கிராம் சேர்த்தா கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு ரொம்பவே ஸ்பைஸியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 200 கிராம் சேர்த்துக்கோங்க. காரம் கொஞ்சம் மீடியமாக இருந்தால் ஓகே அப்படின்னு நினச்சிங்கன்னா 150 கிராம் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கை விடாமல் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் ஸ்டவ்வை பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே குக் பண்ணிக்கலாம். அப்பப்போ கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நம்ம சேர்த்துருக்கிற எண்ணெய் எல்லாமே பார்த்தீங்கன்னா சைட்லலாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நம்ம குக் பண்ணணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கொஞ்சம் லைட்டாக சைட்லலாம் எண்ணெய் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த அளவுக்கு நல்லா குக் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிற இந்த கடுகு வெந்தய பொடி இருக்குது பார்த்தீங்களா, இதை இதோடு சேர்த்துட்டு கலந்து கொடுத்துக்கலாம். நம்ம ஸ்டார்டிங்லேயே சேர்க்கக்கூடாது. ஒரு பாதி அளவுக்கு நம்ம ஊறுகாவை குக் பண்ணதுக்கப்புறமா தான் இந்த பொடியை சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். கை விடாமல் நல்லா கலந்து கொடுத்துட்டு திரும்பவும் குக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஊறுகாய் கலரே பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்க்காக மாதிரி இருக்கும். நல்லா குக் ஆகிட்டு வந்துருச்சு. அதே மாதிரி எண்ணெயும் பார்த்தீங்கன்னா நல்லா சைடில் பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது. இதுதான் கரெக்டான பதம். இந்த மாதிரி ஊறுகாய் கலரும் மாறி இருக்கணும், எண்ணெயும் சைட்லலாம் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கணும். அப்போ தான் நமக்கு ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். தக்காளி ஊறுகாய் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். கடைசியாக இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஊறுகாவை தாளிச்சிக்க போகிறேன். முதல்ல நீங்கள் கடாயில் எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறமா கடுகு சேர்த்துட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா மற்ற பொருளெல்லாம் நீங்கள் சேர்த்து கூட பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கடுகு போட்டு தாளிக்காமலே நீங்கள் ஊறுகாய் செஞ்சுக்கலாம். ஆனால் நான் பார்த்தீங்கன்னா இப்போது கடைசியாக கடுகு தாளித்து நான் சேர்த்துக்க போகிறேன். இது ஆப்ஷனல் தான். நீங்கள் ஃபஸ்ட்டு எண்ணெயில் கடுகு போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது ஈஸியோ அது மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு குட்டி தாளிப்பு கரண்டியை வச்சுட்டு அந்த தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சதுக்கப்புறம் இந்த எண்ணெயோடு சேர்த்து நான் ஊறுகாயில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். நான் இப்போ சேர்க்குற எண்ணெயும் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் தான். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். எண்ணெய் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் ஃபீல் பண்ணலாம். ஆனால் ஊறுகாய்லாம் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எண்ணெயெல்லாம் நிறையா சேர்த்து செய்யும்பொழுது தான் நம்ம 1 வருஷம் இல்லை 6 மாதத்துக்கு ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். நல்லா அந்த எண்ணெயிலே குக் ஆகிட்டு வரும்பொழுது தான் ஊறுகாய் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ண முடியும். நான் சொன்ன இதே அளவுகளை கொண்டு நீங்கள் உங்களுடைய வீட்டில் இந்த மாதிரி தக்காளி ஊறுகாய் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் இருக்கும். ஊறுகாய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட தண்ணி படக்கூடாது. நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா ஒரு பாட்டிலில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சின்ன கண்ணாடி பாட்டிலில் நான் ஊறுகாவை போட்டு வச்சுக்குவேன். அப்போதைக்கு நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன பாட்டிலில் போட்டு வெளியில் வச்சுடுவேன். மீதி ஊறுகாவை பார்த்தீங்கன்னா நான் ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்குவேன். குறைஞ்சது 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா சூப்பராக இருக்கும் ஊறுகாய். முடிஞ்சால் அப்பப்போ நீங்கள் எடுத்து கொஞ்சம் வெயிலில் வச்சு எடுத்திங்கன்னா கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஊறுகாய் எப்போ சாப்பிடும்பொழுதும் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஊறுகாய் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம். டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.